நடக்குது. விசாரணை முடிவுல சிலுவையில தொங்கவிட்டு கொலை செய்ய முடிவு பண்றாங்க. இயேசுவும் அடிமேல அடிபட்டு சிலுவையில ஆணில அடிச்சு முள்கிரீடம் சுமந்து கடைசியில இறந்து போயிடுறாரு. இத கேள்விப்பட்ட யூதாசுக்கு பயம் தொத்திக்குச்சு. ஐயோ, இயேசுவ கொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணாங்களே, அதனாலதான் காட்டி கொடுத்தேன். பாவி பசங்க கடைசியில இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு போய் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிறாரு. யூதாஸ் ஒரு யூதர் அப்படிங்கறதுனால இப்ப வரைக்கும் யூதர்கள் அப்படின்னாலே காட்டி கொடுத்தவங்க அப்படின்ற பேர் தான் இருக்கு. இது கற்பனை கதையா நடந்த உண்மையான யாருக்குமே தெரியாது. ஆனா இப்ப வரைக்கும் யூதர்களை இந்த பேர் தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்குங்க. இப்போ யூதர்கள் எங்க இருக்காங்கன்னா இஸ்ரேல் அப்படின்ற தனி நாட்டுல இருக்காங்க. நாம அவங்கள பத்தி தான் கேட்க போறோம். நாம இப்ப சொன்ன சின்ன கதையே ஒரு சாம்பிள் தான். பாதியில சொன்னதுனால உங்களுக்கு புரியாம போக சான்சஸ் இருக்கு. ஆக யூதர்கள் பத்தியும் இஸ்ரேல் பாலஸ்தீன் பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்க நினைச்சா முழுசா தெரிஞ்சுக்கணும். அப்போதான் உங்களுக்கு பிரச்சனை என்னன்றது புரியும். அவங்க உடல், பொருள், ஆவி எல்லாமே ஜெருசலேம்ல இருக்கிற சாலமோன் சர்ச்சோட ஒற்றை சுவர் தான். அதுதான் அவங்க ஆதாரம் அப்படின்னு இப்ப வரைக்கும் நம்பிட்டு இருக்காங்க.